Hello, greetings to you, my dear students. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா JEE Mains 2022ல இருந்து ஒரு சூப்பரான क्वेश्चन தான் my dear students பார்க்க போறோம். Arithmetic சீரிஸும் geometric progression ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான क्वेश्चन my dear students. வாங்க இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தறலாம். So my dear students, இதே மாதிரி அதாவது 2022 இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே 2024 ரீசெண்டா நடந்த எக்ஸாமோட ஒரு क्वेश्चனும் சால்வ் பண்ணிருப்பேன். இது ரெண்டுத்தோட மாடலுமே சேமா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி அந்த क्वेश्चन நீங்க பார்க்கலனா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இதே பேஸ் பண்ணி வருஷத்துக்கு ஒரு क्वेश्चन, அதாச்சும் எந்த ஷிஃப்ட்னு சொல்ல முடியல, ஆனா வந்துட்டு ஏதோ ஒரு ஷிஃப்ட்ல கண்டிப்பா இந்த மாடலை கேட்டுறாங்க. நிறைய क्वेश्चन இந்த மாடலை சால்வ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான மாடல் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வழக்கமாக சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கொஷின் கொடுத்தாங்கன்னா சிட் பேக், ரிலாக்ஸ் பண்ணுங்க, 2-3 செகண்ட்ஸ் யோசிங்க, தேவைப்பட்ட 10-15 செகண்ட்ஸ் கூட யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷனை புரிஞ்சுக்கலாம். இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா A1 A2 A3 வந்து ஏபின்னு சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் இங்கே மேலே நியூமரேட்டர் இது எல்லாமே வந்துட்டு ஏபி, கீழே பார்த்தீங்கன்னா 2 பவரில் வருது, அதாச்சும் மல்டிபிள்ஸ்ல வந்தாலே அது வந்து ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா A2 ஓட வேல்யூ. இதை நம்ம சால்வ் பண்ணா நமக்கு வந்து செகண்ட் டேர்ம், அதாச்சும் இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட செகண்ட் டேர்மை கண்டுபிடிச்சு அதை 4ஓட மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆன்சர், அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ சம்மேஷன் r equals to 1 ல இருந்து இன்ஃபினைட் a r divided by 2 power r மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம்மேஷனை உள்ளார கொண்டு போயிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் A1 divided by 2 plus A2 divided by 2 square plus A3 divided by 2 cube plus dot 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 is equals to 4 my dear students. இதுதான் வந்துட்டு நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இப்படிதான் my dear students இந்த சீரீஸ் போகும். இதுல மேல இருக்கிறது ஏபி, கீழே இருக்கிறது ஜிபி. இப்ப இதை மட்டும் வச்சுட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு தான் சொன்னேன் இந்த மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம்ட்டு. பொதுவாக இந்த மாடல் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீரீஸை வச்சு நான் இன்னொரு சீரீஸை உருவாக்குவேன். இதை வந்துட்டு எந்த விதத்துலையும் பாதிக்காத லெவல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதை சப்ட்ராக்ட் பண்றதோ, ஆட் பண்றதோ, டிவைட் பண்றதோ, அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணி இந்த A2 நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல A1 divided by 2 இருக்கு, இந்த மாதிரி இருக்கா. இப்போ என்ன பண்றோம், டிவைடட் பை 2 போத் சைட்ஸ் பண்றோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால எனக்கு இந்த சீரீஸ்ல எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. ஸோ டிவைடட் பை 2 போத் சைட்ஸ் நான் பண்ணனா என்ன ஆயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், A1 டிவைடட் பை 2 ஸ்கொயர் இங்கே வந்துடும். இந்த இடத்துல எதுவும் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிளஸ் A2 டிவைடட் பை 2 கியூப், அப்படியே 2 ஒரு 1/2 வந்து எல்லா இடத்துக்கும் மல்டிப்ளை ஆகிட்டே போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி போகும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 வந்துடும். ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும் நம்ம ஏன் சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் வந்துட்டு 1 ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஸோ A1 டிவைடட் பை 2 அப்படியே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா A2 மைனஸ் A1, எனக்கு டினாமினேட்டர் சேமாக தான் இருக்கு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். A2 மைனஸ் A1 டிவைடட் பை 2 ஸ்கொயர் பிளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா A3 மைனஸ் A2 டிவைடட் பை 2 ஸ்கொயர் பிளஸ் டாட் 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 இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்கே 4 மைனஸ் 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல 2ன்னு வந்துடும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த ப்ராப்ளத்தோட ஒரு குரூஷியல் பார்ட் வந்து இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ A1 டிவைடட் பை 2 பிளஸ் A2 மைனஸ் A1 டிவைடட் பை 2 ஸ்கொயர் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா A2 மைனஸ் A1 என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டி, அதாச்சும் காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸோட ஃபார்முலாவே செகண்ட் டேர்ம், த டிஃபரன்ஸ் ஆஃப் செகண்ட் டேர்ம் அண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம், இல்லை தேர்ட் டேர்ம் அந்த செகண்ட் டேர்ம். இதுதான் வந்துட்டு காமன் டிஃபரன்ஸோட டேர்ம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் டின்னு மாற்றிடுறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க டின்னு மாற்றிடலாம். இந்த இடத்துல A1 டிவைடட் பை 2 பிளஸ் D divided by 2 square plus D divided by 2 cube
இந்த மாதிரி ஃபுல்லா மாறிட்டே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க வந்து 2 இருக்கு. ஓகே, இந்த ஸ்டெப் இருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்றோம்னா இந்த d divided by 2 ஸ்கொயர் அடுத்து இருக்க எல்லா இன்ஃபினிட் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால என்ன பண்றேன், நான் d காமனா வெளியே எடுத்துறேன். இந்த சைடு a1 by 2 அப்படியே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல இருந்து மட்டும் இந்த பார்ட்ல இருந்து நான் d divided by 2 ஸ்கொயரை காமனா வெளியே எடுத்துறேன். ஸோ d divided by 2 ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டேன்னா இங்க 1 plus 1 by 2 வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், plus 1 by 2 ஸ்கொயர் plus டாட் 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 இப்படி போகும் is equals to 2. இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஃபார்முலா, இது வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், இதுதான் வந்துட்டு இன்ஃபைனைட் ஜிபி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் இதுதான் இந்த சீரீஸ்க்கு பேரே இன்ஃபைனைட் ஜிபி. இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்துச்சுன்னா அதாச்சும் 1 by x plus 1 by x ஸ்கொயர் இதே மாதிரி போகுதுன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a divided by 1 minus r. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இன்ஃபைனைட் ஜிபிக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் அப்படியே சிம்பிளா வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ a1 divided by 2 plus d divided by 2 ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல a இங்க என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு 1 தான், divided by 1 minus ஆறுங்கிறது டிஃபரன்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன டிஃபரன்ஸ் இங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 by 2. ஸோ 1 minus 1 by 2 equals to 2 my dear students. So my dear students, இப்போ இந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ணோம்னா a1 divided by 2 plus d divided by 4 இங்க பாத்தீங்கன்னா 1 by 2 தான் my dear students. So அதை நான் ரெசிப்ரோக்கல் மேலே கொண்டு போயிட்டேன்னா 2 வந்துரும். இந்த இடத்துல 2 my dear students is equals to 2. So a1 plus d divided by 2 is equals to 2. So இந்த இடத்துல a1 plus d is equals to 4 my dear students. So a1 plus d is equals to 4 என்ன my dear students, a1 அதாவது first term அதோட நான் டிஃபரன்ஸ் ஆட் பண்ண எனக்கு என்ன வந்துரும் செகண்ட் term. So a2 is equals to 4 my dear students. நமக்கு 4a2 கேட்டிருக்காங்க. So 4 into 4 16 is the correct answer my dear students. புரிஞ்சிருக்கும் நான் முழுசா நம்புறேன் my dear students. மேபி இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குனாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி புரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் மேக்ஸிமம் 100 டேஸ் தான் இருக்கு ஜேஇ எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு. மேக்ஸிமம் இதையே வந்துட்டு நீங்க ஃபுல் ஃபிளெஜ்ஜா இதுதான் லாஸ்ட் அட்டம் மாதிரி படிங்க. ஏன்னா அதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்பீட்ல நீங்க ஓடுறப்பதான் மேபி இதுல விட்டாலும் ஏப்ரல் ஷிஃப்ட்ல நம்ம தட்டி தூக்கிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏப்ரல் இருக்குன்னு நினச்சி இதை கேஷுவலா மட்டும் எடுத்துக்காதீங்க. பை பை, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.